ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம் எங்க இருக்கோம்னா தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தேனியிலிருந்து நாம கம்பம் வழியா கேரளாக்குள்ள இருக்கிற நெடுங்கண்டம் ராமக்கல் மேடு அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் போறோம். செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நம்ம கம்பம் மெட்டு வழியா மலை மேல போயிட்டு ராமக்கல் மேடு போறோம். டைம் இருந்துச்சுன்னா தூக்குப்பாலம், நெடுங்கண்டம் இதெல்லாம் சுற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம தேனியிலிருந்து கம்பம் வழியா ராமக்கல் மேடு வரைக்கும் போகிற பஸ் ஜர்னிக்குள்ளே போகலாம். வீடியோட சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. மக்களே, காலங்காத்தால 6:30 மணிக்கு நாம தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. நல்லா மேகமூட்டமா சாரல் மழை பெஞ்சிட்டு செம்ம சூப்பரா இருக்குங்க. நாம ஒரு ஜூலை மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு கம்பம் போறதுக்கு பஸ் ரெடியா இருக்குங்க. இது திருச்சியில இருந்து கம்பம் வரைக்கும் போற பஸ். வாங்க போட் பண்ணுவோம். ஒரு 45 to 1 hour டிராவல் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனியிலிருந்து கம்பம் நோக்கி கிளம்பியாச்சுங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி டுவர்ட்ஸ் ராமக்கல் மேடு. நம்ம கம்பம் போயிட்டு அங்கிருந்து நம்ம இன்னொரு பஸ் பிடிச்சி ராமக்கல் மேடு வரைக்கும் போறோம். அங்கிருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்எஸ்டிசி, கேஎஸ்ஆர்டிசி 2 பஸ்ஸுமே ஆப்ரேட் பண்றாங்க நம்ம கம்பத்துல இருந்து நெடுங்கண்டம் வரைக்கும். சில பஸ்ஸஸ் மட்டும்தான் ராமக்கல் மேடு வழியா போகும். இன்னும் சில பஸ்ஸஸ் டைரக்டா தூக்குப்பாலம் வழியா போயிடும்னு நினைக்கிறேன். 2 ரூட் இருக்கு நெடுங்கண்டம் போறதுக்கு. பட் நாம ராமக்கல் மேடு வழியா போற ரூட் போற பஸ்ல போனாதான் நம்ம அந்த வியூ பாயிண்ட் போறதுக்கான ஜங்ஷன்ல இறங்க முடியும்னு சொன்னாங்க. அதனால நாம கரெக்டா டைமிங்ஸ்க்கு தான் அந்த பஸ் இருக்கு. ஸோ நம்ம தேனியிலிருந்து தான் தேனி மாவட்டத்துக்குள்ள இருக்கிற எல்லா ரீஜன்ஸ்க்குமே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சென்ட்ரல் ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தேனி. ஸோ நம்ம கம்பம் போயிட்டு அங்கிருந்து நெடுங்கண்டம் போற பஸ்ல ராமக்கல் மேடு வரைக்கும் ரீச் ஆக போறவங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ராமக்கல் மேடு எக்ஸ்ப்ளோர் பண்றது, அதுக்கப்புறம் தூக்குப்பாலம், நெடுங்கண்டம் டவுன்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம மான்சூன் சீசன்ல கேரளாவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு மிஸ் பண்றதே கிடையாது. ஸோ இந்த டைமும் நாம தமிழ்நாடு வழியா கேரளாக்குள்ள போய் அந்த மான்சூன் வைப்ஸா என்ஜாய் பண்ண போறோம். ராமக்கல் மேடெல்லாம் செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. அங்க மேல இருந்து நமக்கு கீழே இருக்கிற தேனி பள்ளத்தாக்கு ஃபுல்லாவே தெரியும். தேனி டிஸ்ட்ரிக்ட ஃபுல்லாவே நம்ம மேல இருந்து பேர்ட்ஸ் ஐ வியூல பாத்திரலாம். அங்க குறவன் குருத்தி ஸ்டாச்சு, இந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மேலேயே கொஞ்சம் ஒரு சின்ன ஏரியா தமிழ்நாடு ஃபாரஸ்ட்குள்ளேயும் இருக்கு, ராமக்கல் மேட்டுக்கு பக்கத்துலயே. அங்கிருந்தும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப வைல்டா அட்வென்ச்சரஸா இருக்க போகுது நம்ம ராமக்கல் மேடு பகுதியை எக்ஸ்ப்ளோர் பண்ண போற அடுத்தடுத்த விளாக்ஸ் எல்லாம். ஸோ அடுத்தடுத்த விளாக்ஸும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் மக்களே, மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம தேனி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இது ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 வருஷமா நானும் தேனி சைடு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. ஸோ நம்ம தேனியிலிருந்து கம்பம் வரைக்கும் போறதுக்கு 31 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். ஸோ இங்கிருந்து நம்ம சின்னமனூர் வழியா கம்பம் ரீச் ஆகும். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டிராவல் பண்ணும்போது சின்னமனூர் போயிட்டு அங்கிருந்து மேகமலை போற பஸ்ல போயிருந்தோங்க, இரவங்கலார் பஸ். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் செம்ம சூப்பரா வந்திருக்கு. நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. பார்க்காம இருக்கிற மக்கள் நம்ம தமிழ்நாடு விளாக்ஸ் பிளேலிஸ்ட்குள்ள போனீங்கன்னா இருக்கும், பாருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனியிலிருந்து கிளம்பி வீரபாண்டி எல்லாம் தாண்டி சின்னமனூர் எல்லாம் தாண்டி இப்போ உத்தமபாளையத்துக்கு பக்கத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. தேனி மாவட்டத்துல எங்க பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி ஆறுகள் ஓடிட்டு இருக்கும். அதுவும் மழை காலத்துல எல்லாம் கேட்கவே வேணாம், சும்மா வேற லெவல்ல இருக்கும். நம்ம தேனி கிராஸ் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா, தேனியிலிருந்து அவுட்டர் வந்தோடனே நம்ம வீரபாண்டி டவுன் கிராஸ் பண்றப்போ ஒரு ரிவர் கிராஸ் பண்ணியிருப்போம். அந்த ஏரியாவும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். கௌமாரியம்மன் கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் வீரபாண்டி ஆற்று படுகையில. அதுவும் ரொம்ப பாப்புலரான கோவில் இந்த பகுதியில. உத்தமபாளையமும் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஊர் தாங்க இந்த பகுதியில. ஸோ எல்லாமே வந்து இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள்னு வச்சுக்கோங்களேன். விவசாயத்துக்கு ரொம்ப ஏற்ற தட்பவெப்ப நிலைகள் இருக்கிற ஊருங்கிறதுனால அப்படியே செழுமையா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கும். நாம் இப்போ உத்தமபாளையம் கிராஸ் பண்ணி டுவர்ட்ஸ் கம்பம் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. கம்பம் பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து மலை அடிவாரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய டவுன் வச்சுக்கோங்களேன். கம்பத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து மலை அடிவாரத்தை ரீச் பண்ணிடலாம். சின்ன சுருளி ஃபால்ஸ் இந்த மாதிரி நிறைய ஏரியாக்கள் வந்து நம்ம கம்பத்துக்கு பக்கத்துல இருக்கு. எங்கிருந்து பார்த்தாலுமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் தெரியும்னு வச்சுக்கோங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான பகுதி. கம்பம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு ஃபேமஸ்ங்க. கம்பத் பள்ளத்தாக்குல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிரேப் யார்ட்ஸ் இருக்கும். அதாவது திராட்சை தோட்டங்கள் நிறைந்த பகுதி. நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து திராட்சை வந்து சூப்பரா விளையிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பம் பள்ளத்தாக்கு தாங்க. அதுவும் பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அந்த கிரேப்ஸ் எல்லாம் விளையிற பியூட்டிஃபுல்லான கம்பம்க்கு நாம வந்து ரீச் ஆயாச்சு மக்களே. நம்ம கம்பம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோம். இங்கிருந்து வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் தான் நம்ம பஸ் ஸ்டாண்டு. வாங்க போலாம். மக்களே, நாம தேனியிலிருந்து கம்பம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஸோ குயிக்கா நாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். நம்ம ராமக்கல் மேட்டுக்கு இங்கிருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ், டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கும். டைமிங்ஸ்க்கு தான் வரும்னு சொன்னாங்க. ஸோ டைம் அரௌண்ட் 7:30 ஆகுதுங்க. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்தா எந்த பஸ் ஃபர்ஸ்ட் வருதோ அதுல கிளம்ப வேண்டியதுதான். ஸோ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம ராமக்கல் மேடுக்கு போற பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். மக்களே, 7:50 ஆகுதுங்க. 8:50க்கு ஒரு நெடுங்கண்டம் பஸ் இருக்கா, கேஎஸ்ஆர்டிசி பஸ். ஸோ நம்ம குயிக்கா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலாம். இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே, மாயா ஹோட்டல்னு. இங்கேயே சாப்பிட்டு கிளம்புவோம். ஸோ மக்களே, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கோங்க. கம்பத்திலிருந்து நெடுங்கண்டம் போகிறதுக்கு டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கும். நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸும் நெடுங்கண்டம் போகுதுங்க. ஆனால் ராமக்கல் மேடு வழியாக போகாது. அதுக்கு தனியாக டைமிங்ஸ்க்கு வர பஸ்ஸில் தான் வந்து ராமக்கல் மேடு போக முடியும். ஸோ நம்ம சாப்பிட்டு வெயிட் பண்ணுவோம். 8:50 பஸ் எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சுட சுட பொங்கல் வடை சாப்பிட்டு போகலாம். நம்ம தேனி மாவட்டத்துலேயும் வந்து ஃபுட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸோ திவ்யமாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம மலை பயணத்தை தொடர போகிறோம். ஸோ கம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும். குமுளிக்கு எவ்வளோ பஸ் இருக்கு பார்த்தீங்களா. அது போக பார்த்தீங்கன்னா கோட்டயம், எர்ணாகுளம், திருவனந்தபுரம், சாஸ்தாநடை, மேட்டுக்குடி, ஏலப்பாறை, சக்குப்பள்ளம், தேக்கடி, வாழவீடு, இரவங்கலாறு, இது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் டவுன்ஸ் தான் மக்களே. மக்களே, நமக்கு நெடுங்கண்டம் போற பஸ் வந்துருச்சுங்க. இதுதான் வந்து ராமக்கல் மேடு வழியா போகும். வாங்க போர்ட் பண்ணலாம். இது வந்து 8:40க்கு எடுக்குங்க. நம்ம கம்பம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நெடுங்கண்டம் உடும்பன் சோலை வழியா போற பஸ். மக்களே, பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இது நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரிங்க. 3+2 சீட்ரு. லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கெலாம் சூப்பராக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர், கண்டக்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருக்காங்க. வந்தோடனே கிளம்ப வேண்டியதுதான் 8:40க்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலங்காத்தால 6:30 மணிக்கு தேனியிலிருந்து வந்து கம்பத்துல சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு இப்போ கம்பத்திலிருந்து நெடுங்கண்டம் வரைக்கும் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம இந்த நெடுங்கண்டம் போற பஸ் வந்து ராமக்கல் மேடு வழியா போகும். நான் ஏற்கனவே சொன்னல டைமிங்ஸ்க்கு தான் வந்து ராமக்கல் மேடு வழியா போற பஸ் இருக்கும். நான் அந்த டைமிங்ஸ் மென்ஷன் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ ராமக்கல் மேடு போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். குரவன் குரத்தி ஹில்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்க போகுது. எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ கம்பம்ல இருந்து கொம்பன் முக்கு அப்படிங்கிற அந்த ஜங்ஷன்ல இறங்கணுங்க. அந்த ஜங்ஷன்ல இருந்து தான் வந்து நமக்கு ராமக்கல் மேடு போக முடியும். 37 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஸோ நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் பயணத்தை கிளம்பியாச்சு மக்களே. வேற லெவல்ல நம்ம கேரளா ஆர்டிசியில டிராவல் பண்றதும் வந்து செம்ம பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஜெட்டு வேகத்துல ஓட்டுவாங்க. அது எந்த ஏரியால இருந்தாலும் சரி. கம்பம் டவுன்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம வெளியே வந்தாவே வந்து நம்ம மலை அடிவாரத்தை ரீச் பண்ணிடலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல நீங்க எந்த டைரக்ஷன்ல டிராவல் பண்ணாலும், அதுவும் தென்மேற்கு பருவமழை சீசன்ல மேகங்கள் தவழ்ந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க மக்களே. இந்த வழியிலயும் வந்து சபரிமலைக்கு ரீச் ஆகலாங்க. கரெக்டா கம்பத்துல இருந்து 102 கிலோமீட்டரு. கம்பம் மெட்டு இப்ப ஏற போறோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நாம கம்பம் மெட்டுனா வந்து மலை பகுதிகள்ங்க. ஐ திங்க் இது தெலுங்கு வேடா கன்னட வேடான்னு தெரியல. ஸோ மெட்டுங்கிறது வந்து மலை மேல போற வழிதான் வந்து மெட்டும்பாங்க. அதுவும் மலைகளையே வந்து மெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதனாலதான் வந்து கம்பத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ரோடு வந்து கம்ப மெட்டும், போடிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த மலை மேல ஏறுற ரூட்டு வந்து போடி மெட்டுன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நாம கம்பம் மெட்டு வரைக்கும் போயிட்டு கம்பம் மெட்டுக்கு அடுத்து கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆயிரும். கம்பம் மெட்டு வரைக்கும் தமிழ்நாடு. ஸோ வாங்க மக்களே, செம்ம சூப்பரான மலை பயணத்தை தொடரலாம். இனிமேல் தான் வந்து இன்னுமே சூப்பரா இருக்கும் நம்ம மலை மேல போற ரூட்டு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல தென்மேற்கு பருவமழை சீசன்ல டிராவல் பண்றதே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். மக்களே, வெல்கம் டு ஹெவன். பாத்தீங்கல்ல, நம்ம கம்பத்திலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் தாண்டணுன்னே மலை அடிவாரத்துக்கு வந்து நம்ம காட் ரோட்ல டிராவல் பண்ண ஆரம்பிச்சு ஒவ்வொரு வளைவுகள்லயும் திரும்பும் போது நம்ம மலை மேல இருந்து நம்ம கீழே இருக்கிற நம்ம கம்பம் பள்ளத்தாக்கெல்லாம் பாக்குறதுக்கு வந்து சும்மா அப்படியே மெஸ்மரைசிங்கா இருக்குங்க. கீழே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான தோட்டங்கள், பச்சை பசுமையான வயல்வெளிகள், ஆறுகள், நீரோடைகள்னு எல்லாத்தையுமே நம்ம பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து பார்க்கலாங்க. இங்க பாருங்க, மக்கா மக்கான்னு ஓய்யோ வேற லெவலுங்க. ஒரு பக்கம் வந்து மேகமலை தொடர்கள் மேல அப்படியே மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கம்பமெட்டு மலைகள் மேல ஏறிக்கிட்டு இருக்கோம் கேரளாக்குள்ள ரீச் ஆகிறதுக்கு. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, சான்ஸே இல்லை. ஸோ இதுக்காக தான் நான் சொல்றது, நம்ம அழகா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து தென்மேற்கு பருவமழை சீசன்ல டிராவல் பண்ணும் அப்படின்ட்டு. பட் ஒரே ஒரு காஷன் வந்து, கரெக்டா அந்த டைம்ல எப்படி மழை இருக்கு, ஏதாவது ரெட் அலர்ட் எல்லோ அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிட்டு டிராவல் பண்ணுங்க. ஏன்னா நாம டிராவல் பண்றப்ப கூட கரெக்டா 27th ஜூலையிலிருந்து மான்சூனுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நாம 25th வந்து நம்ம மலை மேல போற பயணத்தை பிளான் பண்ணி முடிக்க போறோம். ஸோ இன்னும் வந்து 2 days இருக்கு அந்த மான்சூன் ஹெவியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ நாம அதுக்கு முன்னாடியே வந்து மலைகள் மேல பயணிச்சுட்டு வந்துட போறோம்.
ஏன்னா இந்த வழிகள்ல வந்து நிறைய மண் சரிவுகள் எல்லாம் ஏற்படுறது நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல இயல்பான ஒன்று. அதனால நாம கொஞ்சம் டிராவல் பண்ணும்போது இப்பெல்லாம் வந்து நம்ம வெதர் கண்டிஷன்ஸ் பார்த்துட்டு கொஞ்சம் உஷாரா டிராவல் பண்றது நல்லது. இயற்கை கிட்ட இருந்து நாம யாரும் தப்பிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்மளோட ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுத்துக்கிறது நல்லது தானே. ஸோ நம்மனால முடிஞ்ச எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துடணும். அதுக்கு மேல இறைவன் விட்ட வழிதான். என்ன சொல்றீங்க? சோ பாருங்க மக்களே, நம்ம கம்பமெட்டு வழியா போற வழிகள் வந்து ரொம்ப ரொம்ப நேரோவா இருக்குங்க. ஸோ எதுத்தாப்புல வந்து வண்டி வந்துட்டா ஏதோ ஒரு வண்டி அட்ஜஸ்ட் பண்ணும். மேல வர வண்டிக்கு யூஸ்வலா வழி விட்டுருவாங்க. காட் செக்ஷன்ல போற எழுதப்படாத விதிகள் இது. ஏன்னா ஏறுற வண்டிகளுக்கு தானே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இறங்குற வண்டிகளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மேல ஏறுற வண்டிக்கு வழி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க போனதுக்கு அப்புறம் கீழே போற வண்டிகள் போகும். ஸோ அந்த மாதிரி செம்ம சூப்பரான ஈகோ இல்லாத ரோடு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நாம காட் செக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது தான் பார்க்க முடியும். எங்கேயுமே வந்து சேலஞ்சஸ் இருந்தாதான் வந்து மக்களுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் வரும் போல. என்ன செய்யறது, இட்ஸ் ஓகே, சும்மா ஃபன்னுக்கு சொல்றேங்க, சீரியஸா எடுத்துக்க வேணாம். ஸோ நம்ம செம்ம பியூட்டிஃபுல்லான மேற்கு தொடர்ச்சி மலை சோலைகளுக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபுல்லா வந்து ரோடு ஃபுல்லா வந்து சோலை காடுகளால மூடி இருக்கும். நம்ம டிராவல் பண்ணும்போது சும்மா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அதெல்லாம் நான் என்னதான் வார்த்தைகள்ல சொன்னாலும் நீங்க பர்சனலா டிராவல் பண்ணாதான் அந்த வைபை எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மக்களே, நம்ம மேல வந்தாச்சுங்க. கம்பம்மெட்டு தாண்டிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் தாண்டி இப்போ நம்ம கேரளாக்குள்ள என்ட்ராயாச்சு. வெல்கம் டு கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் மக்களே. ஸோ இங்க வந்து நம்ம கேரளாவோட டூரிஸ்ட் ஆஃபீஸு, டேக்ஸ் ஆஃபீஸு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸு எல்லாமே இருக்கும். ஸோ இங்கிருந்து வந்து நாம் டுவர்ட்ஸ் வாயில வர மாட்டேங்குது பாருங்க டக்குன்னு, ராமக்கல் மேடுக்கு டிராவல் பண்ண போகிறோம். ஸோ இங்கிருந்து போகிற வழிகள் ஃபுல்லாகவே வந்து ஏலக்காய் தோட்டங்கள் நிறையா இருக்குங்க. ஏலக்காய் ஸ்பைசஸ், நம்ம மலை மேலே வந்துட்டோம்ல, இனிமேல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடர்ந்த சோலைகள் தான் இருக்கும். இங்கே பியூட்டி என்னன்னா, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும்போது முன்னார் பக்கத்தில் தான் டீ எஸ்டேட்ஸ் இருக்கும். பட் இந்த பகுதிகளில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ளதான் இருக்கும். ஸோ உங்களுக்கு செம்ம பியூட்டிஃபுல் வைபா இருக்கும். அங்கங்க வந்து ஸ்பைஸ் கார்டன் டூர்ஸ்க்கெல்லாம் வந்து சில ஆப்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. சில ஏலக்காய் தோட்டங்களுக்குள்ள எல்லாம் வந்து நாம போய் நேர்ல எப்படி இந்த ஸ்பைசஸ் எல்லாம் விளையுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நம்ம மூணார் டிராவல் பண்ணியிருந்த போது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது நமக்கு. ஸோ மூணார் விளாக்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த பியூட்டிஃபுல்லான மலைப்பயணங்கள்லையுமே வந்து நம்ம பாட்டு பாடாம போனதே கிடையாது. ஸோ இந்த டிராவல்லையும் வந்து உங்களை பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ண போறேன். பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். மேக்சிமம் மக்கள் வந்து நல்லா இருக்கும் ப்ரோன்னு தான் சொன்னீங்க. அதனால அதை நான் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு, ஓகே நம்ம வந்து ரொம்ப இவங்களை தொல்லைப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு தைரியத்துல உங்களுக்காக இன்னொரு மெலடி சாங் வந்து பாட போறேன். சூப்பரா நம்ம இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பாட்டு கேட்டுட்டே போலாம். ஓகேவா? சோ இதோ உங்களுக்காக. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே, ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே, மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே, குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே, காமன் நிலவே எனையாளும் அழகே, உறவே உறவே என்று சரியோ பிரிவே, நீராகினாய் நான் மழையாகினேன், நீ வாடினாய் என் உயிர் தேடினேன், நானும் வர உந்தன் வாழ்வில் உறவாட வருகிறேன், காதல் வரலாறு எழுத என் தேகம் தருகிறேன்,
என் வார்த்தை தேன் வார்த்ததே. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. ஓ, ஓ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மழையில் நனையும் பனிமலரை போலே என் மனதை நனைத்தேன் உன் நினைவில் நானே. உலகை தழுவும் நள்ளிரவை போலே என் உள்ளே பரவும் ஆருயிரும் நீயே. என்னை மீட்டியே நீ இசையாக்கினாய், உனை ஊற்றியே என் உயிர் ஏற்றினாய். மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. ஓ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே. ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே. ஓ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே. உன் வார்த்தை தேன் வார்த்ததே. மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த சாங்கு? கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து விஐபிங்கிற படத்துல இருந்து நம்ம ஹரிஹரன் சித்ரா அவர்கள் பாடியதுங்க. இசை வந்து ரஞ்சித் பரோத் அப்படிங்கிற இசையமைப்பாளர். ஸோ செம்ம சூப்பரான சாங்கு, ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்க பாருங்க மக்களே, அப்படியே மலைசாரல் வந்து செம்ம சூப்பரா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன பியூட்டினா, நம்ம தென்மேற்கு பருவமழை சீசன்ல கேரளாக்குள்ள வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கேப்பே இல்லாம மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு வந்து நீங்க சூரியனை பார்க்கறதே வந்து அபூர்வமா இருக்கும். சும்மா ஹாய் சொல்லிட்டு போறதுக்காக மட்டும்தான் வந்து சூரியன் எப்பவாவது வந்துட்டு போவாரு. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா மொத்த டே அண்ட் நைட்டுமே இப்படிதாங்க இருக்கும் கிளைமேட்டு. அப்படியே சாரல் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மெதுவா பெய்யும், திடீர்னு வந்து ஸ்பீட் எடுத்துக்கும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 மாசம், ஜூன் ஜூலை 2 மாசம் வந்து ஹெவியாவும், ஆகஸ்ட் மாசம் வந்து படிப்படியா குறையவும் ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த 2.5 மாசம் வந்து கேரளா வந்து சும்மா அப்படியே மான்சூன் வைப்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த வைபை என்ஜாய் பண்ணிட்டு தான் நாம் இப்போ ராமக்கல் மேட்டுக்கே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ நம்ம மலை மேல வேந்தாச்சுல. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா தூக்குப்பாலம் வழியா நெடுங்கண்டம் போற ரூட்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ மேல வந்தோடனே பாத்தீங்கன்னா தூக்குப்பாலம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய டவுனு. ஸோ தூக்குப்பாலம் போற வழியில இருக்கிற ஒரு ஜங்ஷன்ல தான் நாம கொம்பன் முக்கு அப்படிங்கிற ஜங்ஷன்ல தான் இறங்கிட்டு நம்ம ராமக்கல் மேடு வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நிறைய ஆட்டோஸ் எல்லாம் இருக்கும். நீங்க இறங்கிட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்க ஆட்டோல போய்க்கலாம். ரொம்ப காஸ்ட்லியாவெல்லாம் இருக்காது. மேக்சிமம் வந்து ஒரு 40-50 ருபீஸ் கேட்பாங்க, அவ்வளவுதான். மழை பெஞ்சு பாருங்க மக்களே, ரோட்ஸ் எல்லாம் எப்படி ஆயிட்டு இருக்குன்னு. தொடர்ந்து மழை பெய்யுது இல்ல, இந்த டைம்ல வந்து ரோட்ஸை சீரமைக்கவும் முடியாது. வெயில் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் தான் வந்து ரோட செப்பனிடும் பணிகளை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து மான்சூன் தான், மழையோ மழைதான். ஸோ நம்ம போற வழியில பாத்தீங்கல்ல, அடர்ந்த காட்டுப்பகுதிகள் இருக்குங்க. காடுனா வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்கும், வீடுகளே வந்து தோட்டத்துக்குள்ளதான் இருக்கும். சுத்தி வந்து பாக்கு மரங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ் இருக்கும், குறுமிளகு இருக்கும், ஏலக்காய் இருக்கும், நம்ம பலாப்பழ மரங்கள் இருக்கும். ஸோ பெரிய பில்டிங்ல இருந்து குட்டி வீடுகள்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா தோட்டங்களுக்குள்ள தாங்க இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து கேரளால டிராவல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச விஷயம். எல்லாருமே வந்து இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிற ஏரியால தான் இருக்க விருப்பப்படுறோம். அதனால நம்ம ஊர்லயே வந்து மக்களே நம்ம நிறைய மரங்களை நட்டணும். என்னதான் வந்து மழை இந்த அளவுக்கு இல்லாட்டி கூட நம்ம ஏரியால என்ன மரங்கள் வளருமோ அந்த மரங்களை வந்து நிறைய வளர்த்து நம்ம ஊர்களையும் வந்து சோலைக்காடுகளா வச்சிருக்கணும்.
அப்பதான் வந்து கொஞ்சம் இப்ப இருக்கிற குளோபல் வார்மிங்க்கு கொஞ்சம் தட்பவெட்ப நிலைமை வந்து கொஞ்சம் சீராகுங்க. ஏன்னா சில சமயம் நம்ம ஊர் வெயிலெல்லாம் தாங்கவே முடியறதில்ல. இப்பெல்லாம் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நிறைய நாம மரங்களை வளர்ப்போம் அப்படிங்கிற ஒரு செய்தியோட நாம ராமக்கல் மேடு ஜங்ஷன் வந்து ரீச் ஆயாச்சு. மக்களே வாங்க போலாம். மக்களே, நம்ம தேனியிலிருந்து கம்பம் வந்துட்டு கம்பம்ல இருந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் பிடிச்சு நெடுங்கண்டம் போற பஸ் பிடிச்சு ராமக்கல் மேடு போற ஜங்ஷன்ல இறங்கியாச்சுங்க. இங்கிருந்து ஆட்டோ பிடிச்சு போகணும். ஸோ செம்ம சூப்பரா இருந்துச்சு. தேனியிலிருந்து கம்பம் வர ரூட்டும் சரி, கம்பம்ல இருந்து கம்பம்மேட்டு வழியா நம்ம ராமக்கல் மேடு வரைக்கும் வந்த ஜேர்னி வேற லெவலுங்க. செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ராமக்கல் மேடு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ அந்த vlog-ம் பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ராமக்கல் மேடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட நம்ம ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.